இவர் ஒரு கட்சி தலைவர். ஆனால் இவர் பார்த்தா அகில இந்திய விஷயத்தில் நடக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிரான விஷயங்களையும் வாயை திறக்க மாட்டார். விஜய் இனிமே தான் தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கணும். ஆனால் சீமான் ஏற்கனவே நிரூபிச்சிருக்கிறாரு. அப்போ இவருக்கு ஒரு எண்ணம் இருக்கும். காங்கிரஸ் பக்கம் விஜய் போகிறதுக்கான ஒரு காரணமும் இருக்கலாம். சீமான் கூட காங்கிரஸ் பக்கம் வரலாம். இந்த கள்ளச்சாராய விஷயத்துக்கு வர்றப்ப எவ்வளவு உறுதியாக அவர் சொன்னார். இது தமிழ்நாடு அரசுடைய அலட்சியத்தை காட்டுதுன்னு சொன்னார்ல. அப்போ ரயில் விபத்துக்கு நீங்கள் ஏன் பேசலை, நீட்டுக்கு ஏன் பேசலை? 2-2-4ங்கிறது பள்ளிக்கூட கணக்கு. ஆனால் 2-2-22 ஆகலாம், 2-2-0 ஆகலாங்கிறது அரசியல் கணக்கு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஓகேஷ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் டிவி சோமு இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். இந்த சபாநாயகர் தேர்தல் காலை வரைக்கும் ஒரு பரபரப்பு இருந்துச்சு. எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மிக பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது, அவர் தான் வரணும்னு தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டார். அதற்கான வாழ்த்துக்கள் குவிந்தது. தமிழ்நாட்டிலேருந்து தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கார். அவர் திமுக எம்பிக்களுக்கோ இல்லை பாஜகவிற்கோ இல்லை பிரதமர் மோடிக்கோ இல்லை ஓம் பிர்லாவுக்கோ கூட வாழ்த்துக்களை சொல்லலை. எதிர்க்கட்சி தலைவருக்கு மட்டும் சொல்லியிருக்காரு, அதுவும் ராகுல் காந்திக்கு. அப்படிங்கும்போது அது ஒரு மிக பெரும் பார்வையை பெற்றிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அவருடைய கொள்கைகள் இன்னும் வராத பட்சத்தில் இது ஒரு பார்வை இழந்திருக்கிறது. இது ஒரு படத்தில் வர மாதிரி தான், இவன் ஆட்டையே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் விஜயோடைய இதாக இருக்குது. இல்லை இன்னொரு உதாரணம் சொல்ல போனால், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி அப்பப்போ அவர் கேப்பில் போயிடுறாரு. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி அந்த தேர்தல் முடிவு வந்த உடனே இவர் தமிழ்நாட்டில் யாருக்கும் வாழ்த்து சொல்லலை. முதல் வாழ்த்து பவன் கல்யாணுக்கு, பவன் கல்யாணலு வாழ்த்துக்கல்லு அப்படின்னாரு. அடுத்தது சந்திரபாயுடு வாழ்த்துக்கல்லு. இப்போ சமீபத்திய அரசியலில் முக்கியமான நிகழ்வு கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அதுக்கு மாதிரி போனார். இது போகிற இவர் இதே ரயில் விபத்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. சமீபத்தில் கூட நடந்தது. எதுவும் பேசினாரா? நீட்டு விவகாரத்தில் நாடே கதறிட்டு இருக்கு. அந்த தேர்வு எழுத போன பிள்ளைகளுடைய பெற்றோர்கள்லாம் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. அத்தனை ஊழல்கள் ஒரே, அதாவது 67 பேர் முழு மதிப்பெண் 720 எடுத்திருக்கிறாங்க. அது மாதிரி கொஸ்டின் பேப்பர் குரல் கொடுத்திருக்காரு இல்லையா? இவர் என்ன குரல் கொடுத்தாரு? அனிதா மரணத்தை போய் இருந்தே நான் சொன்னது அனிதா மரணத்துலையும் சரி. அதுக்கப்புறம் சிஏஏக்காக ஒரு இது கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா, சிஏஏ தமிழ்நாட்டை பாதிக்காத அளவுக்கு நடந்துக்கணுமே மனு கொடுத்தாரு. ஆக அது ஒன்றிய அரசு செய்கிறதுன்னு கூட அவர் சொல்ல தயாராக இல்லை. ஏதோ தமிழ்நாடு அரசு செய்கிற மாதிரியும் பாதிப்பு இல்லை. அந்த மாதிரி தான் நீட்டு அனிதா பற்றிலாம் அவர் பேசுகிறது மேம்போக்கான பேச்சு. இப்போ இந்த கள்ளச்சாராய விஷயத்துக்கு வர்றப்ப எவ்வளோ உறுதியாக அவர் சொன்னார். இது தமிழ்நாடு அரசுடைய அலட்சியத்தை காட்டுதுன்னு சொன்னார்ல. அப்போ ரயில் விபத்துக்கு நீங்கள் ஏன் பேசலை, நீட்டுக்கு ஏன் பேசலை? இப்போ இதே இன்னும் சில நடிகர்கள் இப்போ பேசியிருக்கிறாங்க. இவர் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை கண்டிச்சிருக்கிறாரு. ரஞ்சித் இயக்குனர் கண்டிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம, ஏன்னா அவங்களுக்கு அந்த எந்த நோக்கமும் கிடையாது. இந்த பாதிச்சிருக்கு. இவர் ஒரு கட்சி தலைவர். ஆனால் இவர் பார்த்தா அகில இந்திய விஷயத்தில் நடக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிரான விஷயங்களையும் வாயை திறக்க மாட்டேன். இப்போ வேணா ஒரு சப்பக்கட்டு கட்டலாம். அதாவது நாங்கள் தமிழ்நாடு அளவிலான கட்சி, அதனால் தமிழ்நாட்டு விஷயத்துக்கு முக்கியத்துவம் தர்றோம்னு சொல்லலாம். அப்போ ரயிலில் தமிழ்நாட்டு மக்களே போகிறது இல்லையா? இல்லை நீட்டு தமிழ்நாட்டு மக்கள் எழுதுறது இல்லையா? ஏன் அதுக்கு குரல் கொடுக்கல? அப்போ இவர் பிரச்சனை என்னன்னு அவர் பார்க்க மாட்டேங்கிறாரா? இல்லை எந்த பிரச்சனை அதை எது திமுகவுக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு பார்க்குறாரா அப்படின்னு நமக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் ஒன்று அறியாமையாக இருக்கலாம், அதுவும் தவறு. ஏன்னா ஒரு தலைவர் அறியாமையாக இருக்கக்கூடாது. இல்லை அயோக்கியத்தனமாக இருக்கலாம், ரெண்டுமே தப்பு. ஒரு கட்சி தலைவர் அப்படின்னா அது 2026 அவர் போட்டிக்கு வரான்னு இருக்காரு. அதுக்காக தயாராக வராரு. இந்த ஜூன் 22 அவர் நடந்து முடிந்த பிறந்தநாளை போய் ஏதோ மாநாடு அறிவிப்பு வரும், நாங்கள் வரல, கூடிய சீக்கிரம் வரும்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்க தயாராக இருக்கிறதா சொல்கிறாரு. ஆனால் இவர் ஒரு சார்பாக செயல்படக்கூடியவராக இருக்காரு. அந்த மாதிரி தான் இந்த ராகுலுக்கு வாழ்த்து. இதை மற்றதுக்கு வாழ்த்து இல்லை, அந்த மாதிரி இல்லை. இப்படி போயிட்டு இருக்கிறார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அது முழுமையாக அவர் இன்னும் அரசியலுக்கு அந்த ஒரு மனநிலை இறங்கிட்டாரா அப்படிங்கிறதே தெரியல. நீங்கள் இப்போ முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தீங்க ஒரு சார்பாக இருக்காருன்னு சொல்லிட்டு. கொள்கைகள் கட்சியுடைய பெயர் அறிவிச்சிருக்காங்க, மற்றபடி இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் முடியாத பட்சத்தில்
கொள்கைகள் பற்றி எந்த அறிவிப்பும் இன்னும் வெளியில் வரலை. ஆனால் வந்து அப்பப்போ வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காருன்னு சோஷியல் மீடியாவில் கூட கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவர் கொள்கைகள் வராட்டியும் அந்த அறிவிப்பு வந்தப்போ ஒரு 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 அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் ஊழல் ஆட்சிகளை எதிர்ப்போம், அதே மாதிரி மதவாத வெறுப்புணர்வை தூண்டக்கூடியவர்களை அறவே ஒதுக்குவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதில் அப்படி இருக்கும்போது மிகவும் பேசுவரலானது என்னென்னா, அவர் வந்து மாநில அரசையும் மத்திய அரசையும் சேர்த்தே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஓகே, அவர் இருதரப்பையும் எதிர்க்கிறாரு, அதுல இருந்து புது அரசியல் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் பேசப்பட்டது. நல்ல கேள்வி. அதுதான் நமக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஆரம்பத்தில் ஊழலையும் மதவாதத்தையும் எதிர்ப்புன்னு சொன்னதுனால அவருக்கு வரக்கூடிய எதுவும் அழுத்தங்கள் வந்து அதுக்கப்புறம் தன்னுடைய போக்கை மாத்திக்கிட்டாரான்னு நமக்கு தெரியல. நம்ம ஒரு செயல்பாடு ரிஜிஸ்ட்ரேஷன், ஒரு கட்சி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண எவ்வளவு நாள் சார் தேவைப்படும்? கிட்டத்தட்ட இத்தனை மாதங்கள் இழுத்திருக்கிறது. தேர்தல் காரணம் சொல்லலாம் அப்படின்னா, தேர்தலுக்கு முன்பு எத்தனை நாள் முன்பாக அவங்க அப்ளை பண்ணாங்க, அப்புறம் தேர்தல் பணி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கி வச்சிருந்தாங்க, தேர்தலும் முடிந்து விட்டது, இன்னுமே இழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அங்கே ஏதாவது சிக்கல்ல மாட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு இருக்கலாம். நம்ம அதான் பல்வேறு சந்தேகங்கள் இருக்குது. இவருடைய நடவடிக்கைகளே பார்த்தீங்கன்னா பல இதில் வந்து இந்த வாழ்த்து அறிக்கையே வந்து திடீர்னு வருது, திடீர்னு இல்லை, இவருக்கு சொல்லலை அவருக்கு சொன்னார், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்து பார்த்தா மு.க. ஸ்டாலின் உதயநிதிக்கெல்லாம் சொல்லலை, அந்த மாதிரியான இதாக இருக்குது. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே தெலுங்குக்கு சொல்கிறாரு, அங்கே ஆந்திராவில் சொல்கிறாரு, அப்புறம் இங்கே வந்து ராகுலுக்கு மட்டும் சொல்கிறாரு. இவர் எந்த விதத்தில் அதாவது அவர் ஒரு படுபயங்கரமான ஒரு குழப்பத்தில் ஏதோ ஒரு அழுத்தத்தில் கூட இருக்கிறது இல்லை. அவர் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய போகிறாரு அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் ஜெயிக்கக்கூடிய கட்சிக்கு வாழ்த்து சொல்லலை, நம்மளுடைய அரசியல் பாதிக்கும்னு நினச்சாரு என்னவோ தெரியல. நடிகர் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்ததுலேருந்தே அவர் வந்து இந்த பக்கம் போவாரா அந்த பக்கம் போவாரான்னு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் வந்து சீமானுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதுன்னு ஒரு டாக் இருந்துச்சு சாங் மைக் வந்ததுலேருந்து. இப்போ வந்து அவர் யாருக்கும் ஆதரவுலன்னு அறிவிச்சிருக்காரு. காங்கிரஸோடு அவர் பயணிப்பாரோ, விஜய்க்கு காங்கிரஸ் மீது ஒரு ஆர்வம் இருக்கிறதுலாம் சொல்லப்பட்டது. அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும்? சீமானுக்கும் அவருக்கும் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா, இல்லை எந்த பக்கம் போவாருன்ற ஒரு உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? ஏற்கனவே ஒரு சில யூடியூப் சேனலில் சொல்கிற விஷயம் அதை நான் ஏற்றுக்கலை, இருந்தாலும் சொல்கிறேன். என்னென்னா, விஜய் கிறிஸ்டின், சீமான் கிறிஸ்டின், சோனியா காந்தி கிறிஸ்டின், சரி 3 கிறிஸ்தவர்களும் சேர்ந்து ஒரு இது அமைக்க போகிறாங்கன்னு சொல்லி ஒரு இதிலெல்லாம் பார்த்தேன். அது அடிப்படையே இல்லாத ஒரு விஷயம். நான் அறிந்தவரை 3 பேருமே அந்த மதம்ங்கிற விஷயத்தை தாண்டி இருக்கிறதா தான் நான் நம்புகிறேன். 3 பேருமே வந்து மதத்தை நம்பலாம், மதத்தை பின்பற்றலாம், நம்பலாம். ஆனால் அதன் அடிப்படையில் செயல்படக்கூடியவங்களாம் நான் அவங்கள பார்க்கல, சொல்கிறேன் அந்த மாதிரின்னு. ஆனால் காங்கிரஸ் பக்கம் விஜய் போகிறதுக்கான ஒரு காரணமும் இருக்கலாம். என்ன காரணம்னா, ஏற்கனவே இதே காங்கிரஸில் தான் அவர் சேர்றதுக்கான விஷயங்கள்லாம் நடந்தது. இங்கே தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி இவர் கேட்டதாகவும், ராகுல் காந்தி இது இல்லை உங்களுக்கு 40க்கு மேலே ஆயிடுச்சு, அது 35க்கு மேலே ஆயிடுச்சு, 35 கீழே இருக்கிறவங்க தான் இளைஞர் தலைவர்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் வந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தா சீமான் கூட காங்கிரஸ் பக்கம் வரலாம். அதாவது சொல்லி கடந்த கால பேச்சுங்கிறது வேற, வந்து எங்க ஈழத்தை அழிச்சாங்க, காங்கிரஸ் அழிச்சது. இல்ல சீமான் அவர்களுடைய நாம் தமிழருடைய அரசியலே அதுதானே, அரசியல் ஒரு முற்றுமே அதுதானே. அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இல்லைங்கிறதுக்கான கடந்த இப்ப கிடைக்கக்கூடிய ஆதரவு, ஒருவேளை காங்கிரஸ் பக்கம் அவங்க போகிறாங்கன்னு நினைச்சாவே அந்த ஆதரவு வளையமே இளைஞர் பட்டாளமே விலகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. இல்ல அதை தாண்டி தேர்தல் முடிவுகள். ஒரு தடவை வாழப்பாடி ராமமூர்த்தி மறைந்த மத்திய அமைச்சராக இருந்தவர், அவர்கிட்ட நான் ஒரு பேட்டி எடுத்த, ஒரு பத்திரிக்கை பேட்டி எடுத்தப்ப அவர் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் ஒரு சார்பாக நிற்கிறீங்க, அப்போ இன்னொரு சார்பாக போகிறப்ப அந்த ஓட்டெல்லாம் குறையாதா உங்களுக்கு, நீங்கள் எந்த நம்பிக்கையில் ஒரு புதுசாக கூட்டணி அமைக்கிறீங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், 2-2-4ங்கிறது வந்து பள்ளிக்கூட கணக்கு, ஆனால் 2-2 22 ஆகலாம், 2-2 0 ஆகலாங்கிறது அரசியல் கணக்கு அப்படின்னாரு. இதுக்கான பதில் எப்படின்னா, நம்மளுடைய பார்வை வேறையாக இருக்கலாம், ஆனால் நடக்கிறது வேறையாக இருக்கலாம். அரசியலில் நடந்திருக்கு அந்த மாதிரி. இப்போ திமுக அப்படிங்கிற கட்சியை அழிக்கணுங்கிற ரேஞ்சில் தான் வந்து பல பேர் மதிமுகவில் வந்து அது உருவானப்போ இருந்தாங்க. திமுகவே என்னோடது அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணாங்க, அதுங்கன்னு இருந்தாங்க. அதே திமுக வந்து சேர்ந்து அதை வெற்றி பெறுவதும் தொடர்ந்து வெற்றி பெறாரு. இன்னைக்கு வந்து வைகோ வந்து உதயசூரியன் சின்னத்தில் எம்பி, இப்போ அவங்க வந்து அதே போல் கூட்டணியில் எம்பி துரை வைகோ. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம அந்தந்த நேரத்துக்கான விஷயங்கள், பழைய விஷயங்கள்லாம் பெருசாக எடுத்துக்குவாங்களான்னு சொல்ல முடியாது. அதனால் அப்படியும் கூட இருக்கலாம் ஒரு விஷயம். ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ப்ராக்டிக்கலாக, அதாவது நடக்கலாங்கிறதுக்காக தான் சொன்னேன், ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணுமான்னு கூட அவர் நினைக்கலாம்.
ஏன்னா இந்த சினிமாங்கிறதுலே இத்தனை வருஷம் வந்து ஒரு டாப்லேயே இருந்துட்டு அந்த மனநிலை இருக்கலாம் ஒன்று. இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இனிமே தான் தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கணும். ஆனால் சீமான் ஏற்கனவே நிரூபிச்சிருக்கிறாரு. அப்போ இவருக்கு ஒரு எண்ணம் இருக்கும், இவருக்கு இல்லாட்டி இவருடைய கட்சிக்காரங்களுக்கு ஆனால் ஒரு எண்ணங்களை நம்ம இந்த அளவுக்கு நிரூபிச்சிருக்கோம். ஸோ இதையெல்லாம் தாண்டி இவங்க வருவாங்களா அப்படிங்கிறது, அதே மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து காங்கிரஸ் கூட ஒரு கூட்டணி மாதிரி வைப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான கேள்விக்குறியான விஷயம்தான். ஆனால் எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போதைக்கு பார்க்கும்போது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியல. இடையில அதிமுகவினரும் விஜய்க்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை பெருவாரியாக சொல்லியிருந்தாங்க. திமுக தரப்புலேருந்து வாழ்த்து எதுவுமே போகலை அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சீமான் அவர்கள் இந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது கூட்டணிக்கு அழைக்கிறாரா அப்படிங்கிற ஒரு துணி தான் இருந்துச்சு. அதிமுகவினரும் தேமுதிகவினரும் எங்களுக்கு வாக்களிங்க, எங்கள் வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்க அப்படின்னு சொல்லி, நான் உங்களுக்காக நிறைய பண்ணியிருக்கேன், நீங்கள் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஒருவேளை அவர் கூட்டணிக்கு போகிறதுக்காக அழைப்பா இது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இல்லை, ஒருவேளை இருக்கலாம். என்ன காரணம்னா இப்போ நாம் தமிழரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலுக்குமே பெர்சன்டேஜ் உயர்ந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்கான வாக்கு வங்கி கூடிட்டு இருக்கு. இந்த முறை மாற்று அது எப்படி இந்தியா கூட்டணி வந்து எதிர்கட்சியாக உட்கார்ந்து இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா நாம் தமிழர் வந்து சட்டமன்ற தேர்தலில் தான் வந்து வாக்கு சதவீதம் உயரும், நாடாளுமன்றத்தில் சறுக்கும் அப்படின்னு பல அரசியல் சொன்னாங்க, மாற்றிருக்காங்க. இது நீ புது சின்னம், அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான நேரமே அவங்க எல்லாம் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு % ஏறிட்டு இருக்குன்னா நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் ஆட்சிக்கு பிடிப்பீங்க? ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்குன்னா தமிழ்நாட்டுடைய வரலாறு என்னன்னா ஒரு மினிமம் 25-30% ஓட்டு இருக்கணுங்கிற கட்சி தான். அது திமுகவோ அதிமுகவோ அந்த கட்சியில் இருக்கணும், கூட்டணி கட்சியும் இருக்கணும் அப்படின்னு. இவங்க ஒரு % போயிட்டு எத்தனை இதில் இருக்கிறது? எத்தனை 5 வருஷம்? ஒரு 5 வருஷம் ஆகி 10% கொடுக்குன்னா 50 வருஷம் இந்த கணக்கு. அப்போ எப்படி இருக்கு? அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடலாம், சரி இது வரைக்கும் இந்த தனியாக நின்று நம்ம நிரூபிச்சிட்டோம், கூட்டணிக்கான விஷயத்தை பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். இப்போ ஏன்னா அவர் வந்து அதிமுக தேமுதிக பற்றி இந்த இடைத்தேர்தலில் தான் இந்த பிரச்சாரத்தில் தான் பேசுகிறாரு. ஆனால் விஜய் கூட கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்னுடைய எண்ண கிடக்கையை கிட்டத்தட்ட ஒரு 10-12 இடங்கள்ல சொல்லிட்டாரு பிரஸ் மீட்ல. ஆமாம் சார், தொடர்ந்து ஏன் தம்பியும் நானும் சேர்ந்து வரக்கூடாது, ஐ எம் வெயிட்டிங்லாம் சொல்லிட்டாரு. ஆனால் அதே இவர் தான் சீமான் சொன்னார், இந்த கமல்ராஜன்லாம் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னப்போ மற்றவங்க கேட்குறாங்க விஜய்க்கு சொல்றீங்கன்னா எல்லாம் நாங்கள் அடிக்கிற அடியில் சினிமாங்கிற ஆசையில் இருந்துக்கிட்டு அரசியலுக்கு எவனும் வரக்கூடாது, விஜய்க்குன்னு சொல்கிறேன், விஜய்க்கு சேர்த்து தான் அப்படின்னாரு. அதே மாதிரி ஒரு 10 தடவை வந்து விஜய் வந்து தரம் தாழ்ந்து இவர் பேசியிருக்கிறாரு. விஜய்லாம் ஒரு நடிக்கிறான், அது மாதிரி நடிக்கிறான், போகிறான் வர்றான், அது இதுன்னு சொல்லிட்டுனா அந்த மாதிரி அந்த அரசியலுக்கு வர்றதுக்கு இதாக தகுதி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த இதில் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், விஜய் சீமான்னு போட்டிங்கன்னா காமெடியாக இருக்கும். ஒரு முறை திட்டிருப்பார், இப்போ 2010 2011 பாராட்டியிருப்பார், 2012 திட்டிருப்பார், 2013 அது எப்படி சொல்லி வச்சு செய்கிறாரா இல்லை இயல்பாக அவருக்கு அந்த திறமை வருதா சீமானுக்கு அது தெரியல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இது என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த நேரத்தில் இன்னொன்று நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். அதாவது இந்த ஒரு கட்சின்னு ஆரம்பிட்டுறாரு விஜய் வந்துட்டார், அவர் நல்ல ஒரு விஷயம், கள்ளக்குறிச்சிக்கு நேரடியாக போய் இது பண்ணது ஒரு நல்ல ஒரு விஷயம். அந்த மக்களுடைய கதறல்லாம் அவர் பார்த்துருப்பார். ஒரு அம்மா வந்து அவர் காலில் விழுவ போகுது, அந்த விஷசாராயம் குடிச்சு அவர் கணவர் தான் எனக்கு இறந்துட்டார், அது மாதிரி காப்பாற்றுங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்து மனசு நெகிழ்ந்திருப்பார் விஜய். இந்த ஒரு நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்து இந்த ஒரு சாராயத்தால் ஏற்படக்கூடிய விபரீதத்தை நேரடியாக பார்த்து இனிமேதாவது குடிக்க வாங்கணுங்கிற மாதிரி பாட்டு பாடுறது, பாரு இது கேம்பைன்கிறது இந்த மாதிரியான இளைஞர்களை கெடுக்கக்கூடிய விஷயத்தை நான் இனிமேல் செய்ய மாட்டேங்கிற மாதிரியான ஒரு மனமாற்றம் அவருக்கு வந்துச்சுன்னா அது அவரை பின்பற்றக்கூடிய இளைஞர்களுக்கும் சரி ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் சரி நல்லது. நன்றி சார், நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.